வெல்கம் டு மஹாஸ் கிச்சன் டைரி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக என் சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்களா? ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான மைனஸ் சாஸையும் நானே பண்ண போறேன். இப்போ மைனஸ் சாஸ் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னு சொல்றேன். 1/2 கப் மில்க், 1 கப் ஆயில், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் சால்ட். 1 கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 கப் மில்க் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கோங்க. டீஸ்பூன் சுகர், லிட்டில் பிட் சால்ட். இப்போ மிக்ஸில அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒயிட் மைனஸ் சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். மீதி இருக்கிற ஒயிட் சாஸ்ல தந்தூரி டிப் ரெடி பண்ணிக்கலாம். தந்தூரி டிப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்றேன். இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும். இது நல்லா கலர் கொடுக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூனு, ஒரிகானோ 2 டீஸ்பூனு, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டா ரெட் தந்தூரி மயோ சாஸ் ரெடி. இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சமும், வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவும். இது திக்னஸ்க்காக அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு துண்டும், 4 பல் பூண்டும், ஒரு பச்சை மிளகாயும், 1/2 டீஸ்பூன் அளவு சுகரும், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும், கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் இது கூட ஊற்றி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா காரசாரமான க்ரீன் சட்னி ரெடி. இதுக்கு நம்ம செஞ்ச ரெட் மயோ சாஸை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. நம்ம எவ்வளோ வெஜ்ஜஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு ஆனியனும், 1/2 கேப்சிகமும், ஒரு கேரட் துருவுனதும், அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி ஒன்றும், குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்றும், கொஞ்சம் கொத்தமல்லியும், கொஞ்சம் உப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பாயில் பண்ண கார்ன் இல்லை குக்கும்பர்னு உங்களுக்கு என்ன வெஜ்ஜஸ் வேணுமோ பிடிக்குமோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட் டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ப்ரெட்டோட ஒரு சைடில் நம்ம செஞ்ச ஒயிட் மயோவை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மிக்ஸ் பண்ணி வச்ச ஃபில்லிங்ஸை வச்சு இன்னொரு ப்ரெட்டில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி இது மேலே வச்சுட்டா ஹோம்மேட் வெஜ் மயோ கிரில்டு சாண்ட்விச் ரெடி. இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமல் ஃபில்லிங்ஸை வச்சுட்டு அப்புறம் சாண்ட்விச் மேக்கரில் போட்டும் பண்ணலாம். பட் சாண்ட்விச்னாலே ஃப்ரெஷ் வெஜ்ஜஸோடு சாப்பிட்டா தானே டேஸ்ட்டே. அதுக்கு தான் இந்த மெத்தடு. உங்களுக்கு லைட்டாக குக் ஆகி தான் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ப்ரெட்டை ஃபில்லிங்ஸை வச்சுட்டு சாண்ட்விச் மேக்கரில் போட்டு செஞ்சுக்கோங்க. பட் எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.